சுபத்ரா வீட்டுக்கு ரவளி மருமகளா வந்து ரொம்ப நாள் ஆயிருந்துச்சு. ஆனாலும் மருமக மேல எந்த கவலையும் சுபத்ராக்கு இருக்கல. அவளோட கவலை எல்லாம், என்னம்மா மருமகளே, மறுபடியும் என்ன அத்தை? மறுபடியும் என்னம்மா, இதுவரைக்கும் ஆனது பத்தலையா? ஐயோ அத்தை, நாங்க வேணும்னு எதுவுமே செய்யல. நீங்க வேணும்னு எதுவுமே செய்யலம்மா, ஆனா அத பாக்கும்போது எனக்கு வயிறு எரியுது. அத்தை, நான் இத குஜ்ரி வியாபாரம் செய்யறவங்களுக்கு போடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் உங்க அப்பா அம்மா இத உனக்கு குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 2 தடவை யோசிச்சு குடுத்திருக்கணும். எங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துதான் அத்தை வாங்குனாங்க. என்ன பார்த்து வாங்குனாங்களோ என்னவோ, எவ்வளோ நாளுக்கு முன்னாடி நீ கல்யாணமாயி வரும்போது எடுத்துட்டு வந்தது. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி, ஹேர் கூலரு, டைனிங் டேபிள், பெட்டு எல்லாம் பாழாயிருக்கு. எதுவுமே வேலைக்கு ஆகாது. இப்படி அத்தை சொல்லும்போது ரவளி மருமக ஹால்ல இருக்கிற பொருட்களை பார்த்தா. பாழான ஷோகேஸ்குள்ள புதுசா இருக்கிற பொம்மைங்களை பார்த்து அவளுக்கு சிரிப்பு வந்துச்சு. ஆனா தன்னோட அத்தை கோமா இருக்கிறது பார்த்து சிரிப்ப தடுத்துக்கிட்டா. உண்மையை சொல்லு மருமகளே, உங்க அப்பா அம்மா பழைய பர்னிச்சரை வாங்கி கொடுத்து புதுசு போல ரொம்பவே பில்டப் பண்ணாங்க. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்லைங்க அத்தை. எந்த பெத்தவங்களாவது தன்னோட பொண்ணோட வாழ்க்கைய நாசமாகணும்னு பாக்குவாங்களா? இங்க சொல்றதுக்கு எதுமா இருக்கு, நீயே பாக்குறதானே? அத்தை, வேணுமனா இந்த பொருட்களை வாங்கும் போது அதுக்கு கொடுத்த பில் இருக்கு, நீங்க வேணா அத பாக்குறீங்களா? அதுங்கள உங்க அப்பா அம்மா உனக்கு காட்டுறதுக்காக வச்சிருப்பாங்க. எல்லா பொருட்களும் பாழாயி நம்ம கண்ணு எதிரில இருக்கும்போது இந்த பில்லு மட்டும் எதுக்கு பாக்கணும்? உங்க அப்பா அம்மாவுக்கு இத நான் காட்டணும் தான் இருக்கேன். ஆனா உங்க மாமா காட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. அவரு என்னோட நல்ல மாமனார். இப்படி ரவளி சொன்ன உடனே சுபத்ரா கோவமா பார்த்து, அப்போ நல்ல மாமனாரு, கொடுமைக்கார அத்தை, அப்படித்தானே? சுபத்ரா இப்படி சொன்ன உடனே ரவளிக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ அத்தை, நான் அப்படி சொல்லல. நீங்க 2 பேரும் நல்லவங்க. அதுக்குத்தான் நான் இந்த மாதிரி வீட்டுக்கு வாக்குப்பட்டு வந்திருக்கேன். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது புது துணி போட்டுக்கிட்ட சுபத்ரா புருஷன் மோகன் ராவ் வந்தாரு. சுபத்ரா, காலையில விடிஞ்ச உடனே உன்னோட பர்னிச்சர் சுப்பிரபாத்தத்தை ஆரம்பிச்சிட்டியா? நீங்க என்ன கேட்க வேண்டாம், இத கொண்டு வந்த உங்க மருமகளை கேளுங்க. பாலான பர்னிச்சருங்களை உங்க கண் எதிரிலேயே வச்சுக்கிட்டு, சுபத்ரா என்னடி இது பாலா இருக்குன்னு என்ன மட்டும் கேக்குறீங்க? மருமகளே, எனக்கு சாப்பிடுறதுக்கு டிஃபன் கொண்டு வாமா, நான் சாப்பிட்டு வெளியே கிளம்பணும். சரிங்க மாமா. சொன்ன உடனே ரவளி கிச்சனுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சா. சமைச்சுக்கிட்டு தனக்குள்ள தானே, நீங்க நிஜமா கடவுளு மாமா. அத்தை இந்த பர்னிச்சர் பத்தி பேச்சு எடுத்த உடனே ஏதாவது ஒண்ணு சொல்லி சமைக்கணும்னு என்ன சமையல் அறைக்குள்ள அனுப்புறீங்க. இந்த மாதிரி மாமனாரு கிடைக்க நானு புண்ணியம் பண்ணிருக்கணும். இப்படி யோசிச்சுக்கிட்டே ஹால்ல இருக்கிற அத்தை மாமாவை பாத்துக்கிட்டு இருந்தா. இப்படி எப்பவுமே மருமகளை கேக்குறது சரியில்லை சுபத்ரா. அப்போ பாலான பர்னிச்சரை வீட்டுக்குள்ள வைக்கிறது மட்டும் சரியா? மருமக அத விக்கிறேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. புதுசு கொண்டு வர வரைக்கும் அத நான் விக்க விட மாட்டேன். நீ புரிஞ்சுதான் பேசுறிய சுபத்ரா? மருமக கல்யாணான புதுசுல கொண்டு வந்த பொருளுங்க அது பாலாச்சி மறுபடியும் புகுந்த வீட்டுக்கு போய் கொண்டு வானா அவ எப்படி போய் கொண்டு வருவா? மருமகளை அவ வீட்டுக்கு அனுப்புனா தானாவே வர வேண்டிய பொருளுங்க வந்து சேரும். நீங்க எதுவும் பேசாம போய் டைனிங் டேபிள்ல உக்காருங்க, உங்க மருமக உங்களுக்கு டிஃபன் கொண்டு வருவா. அப்படி பேசி சுபத்ரா சமையல் அறைக்குள்ள போனா. மாமியார பேசுறது கேட்டு ரவளி அழுந்துகிட்டு இருந்தா. தன்னோட மாமியார பார்த்த உடனே கண்ணை தொடச்சுக்கிட்டா. மோகன் ராவ் வந்து டைனிங் டேபிள்ல உக்காந்து இருந்தாரு. மருமகளே, உங்க மாமாவுக்கு டிஃபன் கொண்டு போ, அவரு வெளியே கிளம்பணுமா? சரிங்க அத்தை. அப்படி சொல்லி ரவளி டிஃபன் கொண்டு வந்து தன்னோட மாமனாருக்கு கொடுத்தா. மாமனார் அத திருப்தியா சாப்பிட்டு, அம்மா நான் வெளியே போயிட்டு வரேன், நீ பத்திரமா இரு அப்படி சொல்லி வெளியே கிளம்பினாரு.
இதுதான் சரியான நேரம்னு பார்த்த அத்தை ரவளி பக்கத்துல வந்து நின்னு ரவளிய திடீர்னு பிடிச்சு வெளிய தள்ளி விட்டுட்டா. அப்போ ரவளி கோவமா, அத்தே என்ன நீங்க பண்றது? நீ இப்போ உன்னோட வீட்டுக்கு போக போறேம்மா. அப்படி சொன்ன உடனே ரவளிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம, எதுக்கு அத்தை? அங்க போய் மட்டும் நான் இப்போ என்ன செய்ய போறேன்? புதுசா பர்னிச்சர்ஸ கொண்டு வாமா. அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறத்தே. நீ ஒன்னு சொல்ல வேண்டாம், அவனுக்கு நான் சொல்றேன், நீ முதல்ல கிளம்பு. அப்படி சொல்லி கதவை இழுத்து சாத்திட்டா. ரவளிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பி தன்னோட புகுந்த வீட்டுக்கு போனா. ராத்திரி இருட்டானதுனால ஒரு ஆட்டோவுல தன்னோட வீட்டுக்கு போனா. இப்படி தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில அவளுக்கு ஒரு முனிவரு புல்லுக்கட்டை தூக்கிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறத பார்த்தா. இங்க பாருமா, இதோ இங்க கொஞ்ச தூரத்துல என்னோட வீடு இருக்கு. இந்த புல்லுக்கட்டை என்னால தூக்க முடியல. நீ தயவு செஞ்சு எனக்கு இந்த புல்லுக்கட்டை என் வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்தேனா உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும். அத கேட்ட ரவளி ஒத்துக்கிட்டா. முனிவரோட பேச்ச கேட்ட ரவளி தனக்கு நல்லதே நடக்கட்டும்னு நினைச்சு அந்த புல்லுக்கட்டை தூக்கிக்கிட்டு அவரோட பின்னாடியே போனா. இப்படி கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருக்கும்போது அங்க முனிவர் வீடு இருந்துச்சு. புல்ல பசுமாட்டுக்கு போட்டா. அப்ப முனிவர் கொஞ்சம் புல்ல எடுத்து ரவளிக்கு கொடுத்தாரு. இந்த புல்லு எனக்கு எதுக்கு சுவாமி? இது மந்திர புல்லுமா. இந்த மாய புல்லால நீ என்ன யோசிக்கிறியோ அதையே கொடுக்கும். எப்பவுமே அது பழசாகாம புதுசாவே இருக்கும். இது உனக்கு நல்ல பயனை தரும். பயன் இல்லாதது இந்த உலகத்துல எந்த பொருளுமே இல்ல. அப்படி சொன்ன உடனே ரவளி மௌனமா அந்த புல்ல வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனா. அது ரவளியோட புகுந்த வீடு. அங்க அந்த கட்டில் மேல ரவளி, அவங்க அம்மா சாவித்ரி, அவங்க அப்பா ராகவா உக்காந்து இருந்தாங்க. அப்பா, உங்ககிட்ட அந்த மாதிரி ஆளுங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க சொன்னேன். அவங்க பணக்காரங்கன்னு சொல்லி செகண்ட் ஹேண்ட் பர்னிச்சரை வாங்கி எனக்கு கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு கொடுத்தீங்க. அது எல்லாமே இப்போ ரொம்ப பாழாயி இருக்குது அப்பா. எங்களால தான் தப்பு நடந்து போச்சுமா. நானும் உங்க அம்மாவும் உன் புகுந்த வீட்டுக்கு வந்து உங்க மாமியார் காலில் விழுந்து பேசுறோம். ஆமாமா, நல்ல சம்பந்தம். இது எதுக்கு விடணும்னு சொல்லிதான் நாங்க இந்த வேலைய செஞ்சோம். இல்லனா நாங்க ஏமா அப்படி பண்றோம்? உங்க மருமகன் ரொம்ப நல்லவருமா. என்ன ரொம்ப அன்பா பாத்துக்கிறாரு. அதே போல அம்மா பேச்சியும் கேட்பாரு. அம்மா பேச்சிய மீற மாட்டாரு. ரொம்ப யோசிக்காதம்மா. காலையில விடிஞ்ச உடனே நானும் உங்க அம்மாவும் உன் கூடையே வரோம். போய் இப்போ படுத்து தூங்குங்க. இப்படி சாவித்ரி ரவளி கீழே படுத்து தூங்குனாங்க. ராகவையா மெத்தல படுத்து தூங்குனாரு. இப்படி விடிஞ்ச உடனே ரவளி தன்னோட அத்தை வீட்டுக்கு போகும்போது, அப்பா நீங்க வராதீங்க, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க அங்க வந்தா அவங்க உங்களை திட்டுவாங்க. அப்படி சொல்லி கிளம்பும் போது உள்ள இருந்து அவங்க அம்மா வந்து அந்த புல்ல கொண்டு வந்து அவ கையில கொடுத்தாங்க. அந்த புல்ல பார்த்த உடனே ரவளிக்கு முனிவர் சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே அவ அந்த புல்ல எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள இருக்கிற பழைய மெத்த மேல கொண்டு வந்து போட்டு இப்படி சொன்னா, இந்த மெத்த புதுசு மாதிரி ஆகணும் அப்படின்னு சொன்னா. உடனே அந்த மெத்த புல்லுல செஞ்ச புது மெத்தையா மாறிடுச்சு. புது புல் மெத்தன்னு சந்தோஷப்பட்டாங்க. ரவளிக்கு அத பார்த்த உடனே தைரியம் வந்துச்சு. ரவளி அந்த புல்லை எடுத்துக்கிட்டு தன்னோட புருஷன் வீட்டுக்கு போனா. என்னம்மா, புது பர்னிச்சர்ஸ் எடுத்துட்டு வரேன்னு புகுந்த வீட்டுக்கு போன, இப்ப வெறும் கை வீசிக்கிட்டு வந்திருக்கேன். அத்தை, என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. எனக்கு ஒரு நாள் கால அவகாசம் கொடுங்க. சரி சரி, ஒரு நாள் உனக்கு கால அவகாசம் கொடுக்கறேன். இப்ப போய் வேலையை பாரு. அப்படி சொன்ன உடனே ரவளி சந்தோஷப்பட்டு வேலைய பார்க்க ஆரம்பிச்சா. இப்படி அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த புல்லை எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தா. பாலா இருக்கிற அந்த ஃப்ரிட்ஜ் மேல புல்ல கொண்டு வந்து வச்ச உடனே அந்த ஃப்ரிட்ஜ் புதுசான புல்லு ஃப்ரிட்ஜா மாறிடுச்சு. லைட்ட போட்டு பார்த்த உடனே ஃப்ரிட்ஜ் ஆன்ல தான் இருந்துச்சு. நல்ல வேலை தான் செஞ்சிருக்கேன். இப்போ வாஷிங் மிஷின். இப்படி வாஷிங் மிஷின் பக்கத்துல வந்து புல்ல அது மேல வச்ச உடனே வாஷிங் மிஷின் கூட புல் வாஷிங் மிஷினா மாறிடுச்சு.
அது கூட நல்லாதான் வேலை செஞ்சுச்சு. இப்படி அவ கையில இருந்த புல்லு கட்ட அந்த வீட்ல இருக்கிற எல்லா பர்னிச்சர் மேலயும் வச்சா. அப்போ எல்லா பர்னிச்சருங்களும் புதுசான புல் பர்னிச்சரா மாறிடுச்சு. இப்படி அந்த முனிவர் கொடுத்த புல்லு அந்த வீட்ல இருக்கிற எல்லா பர்னிச்சர்ஸ மாத்திடுச்சு. காலையில எந்திரிச்சு பார்த்த உடனே அத்தையான சுபத்ரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. இது என்னது, வீட்டுக்குள்ள எந்த பக்கம் பார்த்தாலும் புதுசான புல்லு பர்னிச்சரா மாறி இருக்கு, என்னமா பண்ண? புதுசான பர்னிச்சர் வேணும்னு நீங்க தானே அத்தை சொன்னீங்க, அதனால தான் புதுசான புல் பர்னிச்சரை செஞ்சிருக்கேன். இது எப்பவுமே பாழாகாம புதுசாவே இருக்கும். அம்மா மருமகளே, உங்க அத்தைய கூட புதுசா இருக்கிற அத்தையா மாத்த முடியுமா? அந்த பேச்ச கேட்டு மருமக சிரிச்சுக்கிட்டு இருந்தா. இப்படி அன்னிக்கில இருந்து சுபத்ரா தன்ன மருமகளான ரவளிய கஷ்டப்படுத்தாம பாசமா பாத்துக்கிட்டு இருந்தா. அத்தை மருமக ஃபுட் சேலஞ்ச். ஒரு ஊர்ல சுஜாதா அஸ்வினி அப்படிங்கிற பெருந்தினி அத்தை மருமக இருந்தாங்க. தினமும் ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஃபங்க்ஷன்ல வயிறு நிறைய சாப்பிட்டுருவாங்க. அப்புறம் வேண்டியதையும் வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. நடு ராத்திரியில எழுந்து அவங்க பேய் சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவாங்க. நடு ராத்திரியில சாப்பிட்டு சாப்பிட்டு, அத்தை நம்மளோட வயிற்று பசிக்காக நம்ம இப்படி தினமும் ஊர் முழுக்க தெரிஞ்சு சாப்பாடு சாப்பிடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆனா வேற வழி இல்லைல்ல மருமகளே, நம்ம ஊர் முழுக்க சுத்திட்டு வந்தாதான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். நம்ம அங்க போய் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கும் எடுத்துட்டு வரோம் இல்லையா? நீங்க சொல்றதும் உண்மைதான் அத்தை. எங்கேயோ நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறமா நடந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அது ஜீரணமாகிடுது. மறுபடியும் நைட்டுக்கு நல்லா பசிக்குது. அப்போ என்ன செய்யறது மருமகளே? என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு அத்தை. நம்ம அதை செய்யலான்னா சொல்லுங்க. அந்த ஐடியா என்னன்னு உங்ககிட்ட கூட நான் சொல்றேன். முதல்ல அந்த ஐடியா என்னன்னு சொல்லு மருமகளே. எல்லார் வீட்டுக்கும் போய் ஃபுட் காம்படிஷனை நடத்தலாம் அத்தை. தோத்து போனவங்க ஒரு மாசத்துக்கு தேவைப்படுற சரக்குங்களை கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? அப்படின்னு மருமக அஸ்வினி சொன்னதும் அத்தை கைத்தட்டி அவங்களோட விருப்பத்தையும் தெரிவிச்சாங்க. மறுநாள், மருமகளே உனக்கு வந்த ஐடியா நல்லா இருக்கு, இப்பவே நம்ம ஒரு வீட்டுக்கு போய் ஆரம்பிக்கலாம் வா அப்படின்னு அத்தையும் மருமகளும் சேர்ந்து சக்கரபாணி வீட்டுக்கு போனாங்க. சக்கரபாணி, சக்கரபாணி வீட்ல இருக்கிறியா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டா சுஜாதா. வீட்ல இருந்து சக்கரபாணி வந்தாரு. என்ன பெருந்தினி அத்தை மருமக காலையிலேயே என்னோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களே? சொல்லு மருமகளே. இங்க பாருங்க சக்கரபாணி ஐயா, நானும் என்னோட அத்தையும் சேர்ந்து ஒரு ஃபுட் காம்படிஷன் நடத்துறோம். சரக்குங்கள்லாம் நீங்களே வாங்கிட்டு வரணும், சமையலையும் நீங்களே செய்யணும். யாரு முதல்ல சாப்பிடுறாங்களோ அவங்க தான் வின்னரு. யார் தோத்து போறாங்களோ அவங்க அந்த வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு தேவைப்படுற மளிகை சாமானுங்களை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் சக்கரபாணி நல்லா யோசிச்சான். அவனுக்கு பிடிச்சிருச்சு. நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், நீங்க என் வீட்டுக்கிட்டயே இருங்க, நான் போய் இன்னைக்கு சமைக்க தேவைப்படுற பொருளுங்களை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வெளியே அவங்கள உட்கார வச்சான். அத்தையும் மருமகளும் அங்க உக்காந்துக்கிட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து போயிட்டான் சக்கரபாணி. அத்தையும் மருமகளும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சமையல் மொத்தமும் முடிஞ்சிருச்சு. சக்கரபாணியும் அவன் மனைவி விஜயா ஒரு பக்கம்னா அத்தையும் மருமகளும் ஒரு பக்கம் 1 2 3ன்னு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. பெருந்தீனி அத்தை மருமக வேக வேகமா சாப்பிட்டாங்க. சக்கரபாணி தம்பதிகள் தோத்துட்டாங்க. அத்தை மருமக ஜெயிச்சிட்டாங்க. அதனால சக்கரபாணிக்கு இன்னைக்கு செஞ்ச சமையலோட சேர்த்து மொத்தமும் நஷ்டமாகிடுச்சு. இப்படி நாட்கள் போச்சு. பெருந்தீனி அத்தை மருமக ஒவ்வொரு வீட்லயும் ஃபுட் காம்படிஷனை நடத்தி ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததுனால மருமக அஸ்வினி குண்டாகிட்டா. அதனால அவளால எந்த வேலையும் செய்ய முடியல. அத்தை சுஜாதா மட்டும் சாதாரணமாவே இருந்தாங்க, எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க. இந்த ஃபுட்டு காம்படிஷன் போட்டி என் மருமகளை குண்டாக்கி சந்தோஷமா வச்சிருக்குது, ஆனா என்ன ஒல்லியாக்கி கஷ்டப்படுத்துது. வீட்டு வேலையும் சமையல் வேலையும் என்னால செய்யவே முடியல அப்படின்னு கிச்சனுக்குள்ள வந்தா அத்தை சுஜாதா. சிங்க் நிறைய பாத்திரம் அப்படியே இருந்துச்சு. கிச்சன் அலங்கோலமா இருந்துச்சு. வெறுப்பா அங்கிருந்து வெளியே வந்தா. வாசலையும் பார்த்தா. வாசல் ஒரே குப்பையா இருந்துச்சு. மருமகளோட பெட்ரூம் கிட்ட போனா. கதவை தட்டுனா. மருமகளே, அஸ்வினி
ஏன்பா ரமணா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டா. ரமணா எழுந்து கதவை திறந்தா. என்னம்மா? மருமக இன்னும் எழுந்துக்கலையாப்பா? குண்டா இருக்கிறதுனால அவளால எழுந்துக்கவே முடியலம்மா. எழுந்துக்கவே அவ கஷ்டப்படுறாமா. வேணும்னா நீங்களே வந்து பாருங்க அப்படின்னு பையன் சொன்னதும் சுஜாதா பெட்டு மேல படுத்துக்கிட்டு இருந்த மருமக குண்டு அஸ்வினி கிட்ட வந்தா. அவ கண்ணை திறந்து அத்தை சுஜாதாவை பார்த்தா. எழுந்துக்கவே முடியலன்னு இப்படியே படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி மருமகளே? எப்படியாவது எழுந்துக்கணும், எழுந்து வேலையை பார்க்கணும். அப்படி செய்யணும் தான் எனக்கும் இருக்கு அத்தை. ஆனா என்னால செய்ய முடியல. குண்டா இருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு என்னால நிக்கவே முடியல. அதுக்கு தான் சிங்க்ல இருக்கிற பாத்திரத்தை கழுவ முடியல, வாசல கூட பெருக்க முடியல. செய்யறதுக்கு வாட்டப்படலன்னு இப்படி படுத்துக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்படி சொல்லு? எழுந்து நீ தான் கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் செய்யணும். இன்னைக்கு ஒரு நாள் செய்யுங்க அத்தை. நாளில இருந்து நான் எப்படியாவது வேலைங்களை செய்ய முயற்சி செய்யறேன். சரி சரி அப்படின்னு சொல்லி அத்தை சுஜாதா வெளியே வந்தாங்க. தொடப்பத்தை எடுத்து வாசலை பெருக்கிக்கிட்டே, பேருக்கு தான் நான் அத்தை, வீட்டு வேலைங்க எல்லாத்தையும் நானே செய்யணும். வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எல்லா வேலைங்களையும் நான் தான் செய்யறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வேலைக்கு வாங்கன்னு யாரையாவது கூப்பிட்டா, ஐயோ இவங்க வீட்டுல குண்டு மருமக இருக்கா, வேலை அதிகமா இருக்குன்னு யாரும் வரமாட்டுறாங்க. ஆமா, வேலைக்காரியா நான் இருக்கும்போது இன்னொரு வேலைக்காரி எதுக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டாங்க. உள்ள வந்தா. ஆள்ல சோஃபால உக்காந்துக்கிட்டு இருந்த குண்டு மருமகளை பார்த்தா. அத்தை, எனக்கு பூஸ்ட் கலந்த பாலை கொடுங்க அப்படின்னு குண்டு மருமக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மோகன் ஆளுக்கு வந்தான். சுஜாதா, எனக்கு பூஸ்ட் பேஸ்ட்லாம் வேணாம், எனக்கு ப்ரூ காஃபியை கொடு. எழுந்ததுல இருந்து நானும் வேலை பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறேன். கொஞ்ச நேரம் பொறுங்க, எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு சமைச்சு கொடுத்தே எனக்கு கை வலிக்குது. நீங்க அப்படிலாம் தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க? அத்தையில அம்மாவை பார்க்கணும்னு இருக்காங்க. நான் உங்களை ஏன் அம்மா மாதிரி பார்க்கறேன். அத்தைய அம்மா மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னா அத்தைக்கு நீதான் சேவை செய்யணும் மருமகளே. இப்படி அத்தைய வச்சு நல்ல வேலை வாங்கக்கூடாது. ஐயோ அத்தை, எப்பவும் அம்மாங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க? அவங்க பசங்களுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுப்பாங்க, வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ ஒரு அம்மாவா நீங்க எனக்கு இருங்கன்னு நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அப்படின்னா நீ ஒல்லியாகிற மாதிரிலாம் இல்லையா? நான் வாழ்ற வரைக்கும் உங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கணுமா மருமகளே அப்படின்னு சமையல் கட்டுக்குள்ள போய் சமையல் செய்ய ஆரம்பிச்சா சுஜாதா. இப்படி ஒரு மணி நேரம் ஆச்சு. சமையல் கட்டுல இருந்து கமகமன்னு வாசனை வந்துச்சு. சுஜாதா எல்லா சமையலுங்களையும் டைனிங் டேபிள்ல எடுத்துட்டு வந்து வச்சா. அப்புறம் குண்டு மருமக யோசிக்காம டைனிங் டேபிள்ல உக்காந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சுஜாதா தனியா குண்டு மருமகளை பத்தி யோசிச்சுக்கிட்டே, மருமக நாளுக்கு நாள் குண்டாக்கிட்டே போறாளே தவிர குண்டு குறையவே மாட்டேங்குது, என்ன செஞ்ச இவ ஒல்லியாவான்னு புரியவே இல்லை அப்படின்னு அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது மோகன் அங்க வந்தாரு. நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சுஜாதா? நம்ம குண்டு மருமகளை பத்தி தாங்க. நாளுக்கு நாள் குண்டாக்கிட்டே இருக்காளே தவிர அவ ஒல்லியாகிற மாதிரி தெரியவே இல்லை. நீ இப்படி நல்லா சமைச்சு கொடுத்தா அவ நல்லா சாப்பிடுவா, இன்னமும் குண்டாகிடுவா. இதுல மருமகளோட தப்பு என்ன இருக்கு? மருமகளுக்கு சாப்பாடு பைத்தியத்தை யார் உருவாக்குனது? நான் தான். அதுக்கு தானே நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். கையே போனதுக்கு அப்புறமா மருதாணி பறிச்சிட்டு வந்தா லாபம் இல்லை சுஜாதா. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல மருமக ஒல்லியாகிறதுக்கு ஐடியா கொடுங்க. என் ஐடியா ஒன்னே ஒன்று தான். உன்னால முடியலன்னு நீ பெட்டில் படுத்துக்கோ. மழை மாதிரி இருக்க, எனக்கு எங்க உடம்பு சரியில்லைன்றீங்க? முதல்ல நீ நடி, அப்புறமா நானும் பையனும் கண்டிப்பா எங்களுக்கு வீட்டு சாப்பாடு தான் வேணும்னு அடம் பிடிக்கிறோம். மருமக கண்டிப்பா சமைச்சே தீருவா. அப்பவும் அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சுக்கிட்டு இன்னும் அதிகமாக தான் அவ சாப்பிடுவா. அப்போதான் இருக்கு லாஜிக்கு. பையன் மேலே சத்தியம் வாங்கிக்கிட்டு ஒரு அளவு சாப்பாடு தான் சாப்பிடணும்னு சொல்லிடலாம் அப்படின்னு மோகன் சொன்னதும் புருஷன் சொன்ன ஐடியாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டா சுஜாதா. இப்போ நீங்க போங்க, எனக்குள்ள இருக்கிற சாவித்திரியை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சுஜாதா நோய் வந்த மாதிரி பெட்டில் படுத்துக்கிட்டா. பெட்டு மேல இருந்து இறங்கல. எந்த வேலைங்களை செய்யறதுக்கும் அவளுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டா. அதனால குண்டு மருமக அஸ்வினி கஷ்டப்பட்டு எழுந்து எல்லா வேலைங்களையும் செய்ய வேண்டியதா போயிடுச்சு.
அம்மா சுஜாதா பக்கத்துல இருந்த பையன் ரமணா கிட்ட, ஏன்பா ரமணா, உங்க அப்பா உன்கிட்ட சொன்னது புரியுதா? புரிஞ்சுதுமா. நான் இப்பவே அஸ்வினி கிட்ட போய் சத்தியம் வாங்கிக்கிறேன். எப்படியாவது மருமகளை இதுக்கு ஒத்துக்க வைப்பா. சரிங்கம்மா. இப்படி அஸ்வினி கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது ரமணா வந்தான். எதுவும் பேசாம ஒரு டயட் சார்ட்டை அஸ்வினி கிட்ட கொடுத்துட்டு அவன் தலை மேல அஸ்வினியோட கையை எடுத்து வச்சான். கண்டிப்பா நீ இந்த சார்ட்ல இருக்கிறத மட்டும்தான் சாப்பிடணும், இது என் மேல சத்தியம், அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொன்னதும் அஸ்வினிக்கு என்ன சொல்றதுன்னே ஒண்ணுமே புரியல. உனக்கு சாப்பாடு முக்கியமா இல்ல மாங்கல்யம் முக்கியமான்றது உன்னோட இஷ்டம். என்னோட அறிவுரை ஒன்னே ஒண்ணுதான், வீட்டை நீ நல்லா பாத்துக்கோ. அம்மாவுக்கு சுத்தமா உடம்பு முடியல. கண்டிப்பா நான் இந்த டயட் சார்ட்டை ஃபாலோ பண்றேங்க, நம்புங்க. அத்தையையும் நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணில இருந்து குண்டு மருமக டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணி வீட்டு வேலை சமையல் வேலைலாம் செஞ்சு அவ அத்தைய நல்லா பாத்துக்கிட்டா. நாட்களும் கடந்துகிட்டே இருந்துச்சு. அஸ்வினி கிட்ட நிறைய மாற்றங்களும் வந்துருச்சு. எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க.